இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டேஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரோட்ல திரும்பும் போது ட்ரக்கை ஒட்டி போறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பைக்ல போனவர் நூல் இலையில தான் உயிர் தப்பிச்சிருந்தாரு. பைத்தியம் மாதிரி திருப்புறான் அந்த லாரி இடிக்காம இதுல எந்த நாய் முதல்ல அந்த பாலை குடிக்கும்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். புயலப்போ வெளியே வராதீங்கன்னு சொல்றதுக்கான காரணம் இதுக்கு பைக் ரேஸ்ல பின்னாடி வர்றவர் விழுந்துட்டாரு. ஆனா பைக் திரும்ப இருக்கும். எப்படி தப்பிச்சிருக்காரு பாருங்க. அன்னைக்கு அவரோட நல்ல நாளா இருந்திருக்கு, தப்பிச்சிட்டாரு. இந்த 3 பேர் எப்படி முட்டாள்தனமா இந்த ரோட கிராஸ் பண்ணிருந்தாங்கன்னு பாருங்க. அவரே அந்த சோரை இடிக்கத்தான் நினைச்சாரு. ஆனா எதிர்பாராத நேரத்துல அச்சச்சோ நல்ல வேளை தப்பிச்சிட்டாரு. ஒரு காம்படிஷன்ல இவர் அதிகமா ட்ரை பண்ண போய் அந்த வெயிட் மொத்தமும் தலையில விழுந்திருந்தா ஐயோ சென்டிமீட்டர் கேப்ல தான் உயிர் தப்பிச்சிருக்காரு. நாயோட வந்த அந்த லேடி ரோட கிராஸ் பண்ணும்போது கவனிக்கல. உடனே இங்க பாரு நாயோட கிராஸ் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு காரணம் அந்த நாய் தான். நல்லா பாருங்க, ட்ரக்க பார்த்து நாய் நின்னுடுச்சு. அதனாலதான் அந்த லேடி நின்னுட்டாங்க. அவங்க போறான் டெலிவரி பண்ற இவர் பைக் நிறுத்திட்டு அங்க நிக்கும் போது இவர் நடந்து வரும்போது சரியா ஆரம்பிச்சிடுச்சு. இயற்கை கிட்ட இருந்தே இவர் உயிர் தப்பிச்சதெல்லாம் உண்மையிலேயே ஒரு லக்க மட்டும் தான் காரணம். மரம் மேல விழாம அந்த கேப்ல ஒரு தப்பிக்கணும்னு இருந்திருக்கு பாருங்களேன். ஓபன் பண்ண டோர் அப்படியே அவர் மேல விழ போயிடுச்சு. அவர் பிடிச்சாலும் இவர் மட்டும் அன்னைக்கு சேரை கொஞ்சம் தள்ளி போட்டு உட்கார்ந்தாரு. பட்டுச்சு மேல கையில அப்படி விழுந்துருச்சு. தலையில விழுந்துருச்சா சமயம் வச்சு இவர் கொடைய பிடிச்சிட்டு வெளியே போயிருந்தாரு. அவர் மட்டும் கொஞ்ச நேரம் அங்க நின்று இருந்தாரு. நிலைமையே வேற. எப்படினாலும் அடி விழுந்துருக்கும். பேஸ்பால் விளையாட்டுல பால் வந்து வேகத்துக்கு மூஞ்சில மட்டும் பட்டுருந்தது, அவ்வளவுதான். இவர் ரன்னிங் போறத வீடியோ எடுக்கும் போது வழியில பாம்பு இருந்திருக்கு. அது பயந்து ஓடிடுச்சு. நல்லவேளை அது பிடிக்க வந்துருச்சுன்னா ஆமா எதிர்பார்க்கல. இவர் உள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ண சில செகண்ட்ஸ்ல 2 செகண்ட் லேட்டா வந்திருந்தாரு. அவ்வளவுதான். இப்படி குத்துது வந்து ரோடு பெரிய இடத்துல இவர் அசால்ட்டா கிராஸ் பண்ண நினைச்சாரு. சரியான நேரத்துல பிரேக்க பிடிக்கல. காலியா இருப்போம். அவனே பைக்ல போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன ஒருத்தன் லாரியில விழுந்து சாக பார்த்தான். அதுல இடிச்சு திரும்பிட்டான். அவதிஷ்டம், தப்பிச்சிட்டான் போங்க. ஜிம்ல நடந்திருந்த ஒரு சம்பவம் தான் இது. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வெயிட் சரிஞ்சு இவரை காப்பாத்தணும்னே கடவுள் அவரை அனுப்பி வச்சிருக்காரு போல. இந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டி பழகும் போது அந்த பொண்ணால சைக்கிளை நிறுத்த முடியல. உடனே உஷாராகி அவங்க அப்பா அந்த பொண்ணை காப்பாத்திட்டாரு.
அப்பா எப்பவுமே ஒரு ரியல் ஹீரோ நினைக்கிறவங்க ஒரு லைக் கொடுங்க. ஐயோ மோதி இருக்கும். வெளியே கிளம்புன இந்த லேடிக்கு ஓ வலிக்குதா? படியில சறுக்கிடுச்சு. ஓ செக் பண்ண காரை நிறுத்தின ஆபீசர் என்ன ஏய், இப்படி ஓடுறாரு. பதறாரு? இன்னும் இடிக்கிற மாதிரி போறான். ரயில்வேஸ்லாம் கார் சும்மா பறக்கும். அந்த இடத்துல கிராஸ் பண்றேன்னு அடப்பாவி. லூசு. கொஞ்ச நாள் அவனும் இதாயிரும் பயத்துல அவன் எங்கேயா திருப்பி போவான். இவர் ரொம்ப லக்கியான கோல் கீப்பர் ஏன்னு நீங்களே பாருங்க. இந்த லேடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்ததும் வா. Just ஒரு ஹைவேல இவர் பைக் ரைடு போயிட்டு இருக்கும்போது ஐயோ என்னது என்ன இங்க இவரே எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்காருன்னு பாருங்க. இதுல இப்படி வராங்க. அதான் இவர் தப்பிச்சதெல்லாம் பெரிய அதிசயம் தான். தப்பிச்சாங்களா இல்ல இவங்களே பிளான் பண்ணி பண்றாங்களா? உருண்டு வேகமா வந்த லேடிய ஓ அந்த லேடியோட அதிர்ஷ்டம் இந்த மனுஷன் திறமையா காப்பாத்திட்டாரு. இவர் வீட்டுக்கு பின்னாடி சில பொருட்களை எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது காத்தடிக்குது பாருங்க. அம்மாடி. சரியா காலுக்கு அடியில விழுந்ததுனால தப்பிச்சிட்டாரு மனுஷன். இந்த லாரி டிரைவர் பின்னாடி லோட இறக்கிட்டு ஐயோ கூட்ட மறந்துட்டாரு போல. ஓ, போச்சு. ஜஸ்ட் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பைக்ல ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ண நினைக்கும் போது ஐயோ வண்டி ட்ராக்ல அது மாட்டி மட்டும் இறங்கி இல்லைங்களா? ஓட வேண்டியதுதானே. ஐயோ குழந்தை இருக்கு நடுவுல வேற. பைத்தியங்களா. வண்டியை நகர்த்துறதுக்குள்ள விளையாண்டுட்டு ட்ராக்ல இருக்காங்க. ட்ரெயின் பக்கத்துல வந்துடுச்சு. மென்டலுங்க. அப்பயும் வண்டி. வண்டியை நகர்த்த முடியாம ம். போச்சு. கடைக்கு வெளியே 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஓ லாரி டயர் கழண்டு பேண்ட் ஓடுது. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண இங்க ஒரு முடியாது. லாரியில இருந்து டயர் கலந்து ஓடிட்டு இருந்தது. அது வேற ஐயோ வேகமா ஒருத்தவங்க நடந்து நேரா பொண்ணுங்களை நோக்கி தான் உருண்டு போயிட்டு இருந்தது. காத்து சின்ன லேதுங்க. தெரியலையே என்ன ஆச்சு. கரெக்டா நடந்து வருதுங்க. வளைஞ்சிருச்சு. இங்கிட்டு. அந்த இது திண்டுல திரும்பி இது பண்ணு. ஐயையோ. ஆனா அவங்க அதிர்ஷ்டம் ஒரு செகண்ட்ல அது திசை மாறிடுச்சு பாருங்க. அப்படியே நிக்கிறாங்க பாரு. இங்க யூ டர்ன் எடுக்கிறதுக்காக இந்த லேடி வண்டியில வர்றப்போ ஐயோ. ஏய் என்னையா பார்க்க கூட மாட்டேங்குதுங்க. எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருக்காங்க. அவங்க ஃபாஸ்டா வந்துருவாங்கல்ல. ஏதோ எங்க பாரு அன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க. ரோடே நான் உங்ககிட்ட பயங்கர கேக்குறது ரஷ்ஷா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 3 பேர் கிராஸ் பண்றத பார்த்து ஆஹா அடுத்து இவரும் கிராஸ் அதான் பண்ணி லூசு. அங்க ஒரு ட்ரெயின் வருதுடா. இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நீங்க பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ரிஸ்க். பைக்ல போறவர் ரைட் அவ்வளவு வேகமா எங்க போறீங்க? இங்க பாத்தியா? வா. அவர் எப்படி திரும்பி இருந்தாருன்னு பாருங்க. பைக்காரனோட தப்பு இது. ஆமா. எங்க குப்பை எடுக்கிற லாரி கண்ட்ரோல் இழந்துடுச்சு. அதை பார்த்த இந்த லேடி உடனே ஓடிட்டு. ஓ. அங்கே நின்னுட்டாங்க. நூலில உயிர் தப்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கார்ல இவர் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஐயோ. இப்படியா காத்தடிச்சோம்? இதுவே பைக்கார மேல விழுந்திருந்தா அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது என்ன உடஞ்ச தண்ணி உடனே கேனா? சரி பண்றதுக்காக தண்ணி டேங்க் மூணு ஏணி ஒண்ணா கட்டி மேல ஏறி இருந்திருக்காரு. ஆனா அது ஐயோ ஐயோ. சும்மா மேல அப்படியே வச்சிருக்காங்க. நல்ல வேலை. யாரும் ஹெல்ப் பைப் கூட இல்லையா? தப்பிச்சிட்டாரு. இப்படி ஆயிடுச்சு. கேரளால இந்த எப்படி பஸ் நிக்கிறாரு டர்னிங்ல அவரு இந்த எப்படி மனுஷன்? ஓவர்டேக் பண்ணிருக்கு. அதோட விளைவு அங்க இருந்து பைக்ல வந்த லேடி ஏய், இப்படி கீழே போவானுங்க மட்டும் இறங்கல. பஸ். கண்டிப்பா பெரிய விபத்தா இருக்கும். இப்போ இது பிரைவேட் பஸ் அப்படிதான் போகும். டர்னிங்க கிராஸ் பண்ணும்போது ஒரு சும்மாவை நடு ரோட்ல நிறுத்தி வச்சிருந்திருக்கான். அவர் தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கும் போது போயிட்டாரா? பா, அந்த இதுக்கு கேப்ல போய் பொண்ணு நின்னுட்டு இருக்கானே. தப்பிச்சிட்டாரு. இந்த கார்காரர் இருக்கிற இந்த அதிர்ஷ்டத்தை பாருங்க. மலைப்பாதையில ஐயோ. கொல்லு. ஒரு பெரிய பாறை 2 காருக்கு இடையில உருண்டுல போயிருந்தது. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தீம் பார்க்ல இவன் பண்ணிருந்த சேட்டைய பாருங்க. மூஞ்சிலேயே உதவாங்க போற. ஓ இதெல்லாம் கெத்துன்னு நினைச்சு நீங்க பண்றான். யாரும் இதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. லூசு. இந்த கார் ஓனர் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிங்க. மலையில நனையாம போறதுக்கு கடவுளே இவருக்கு எப்படி கொடைய கொடுத்திருந்தாருன்னு பாருங்க.
சைக்கிள் வந்த இவர் அங்க சைக்கிளை நிறுத்தி இறங்கும் போது விழுந்துட்டாரா? ஆ. ஐயோ. இதுக்கு நிப்பாட்டுறது அப்படி இந்த இடத்துல திடீர்னு எம்மாடி, என்னென்னமோ உழுத. இந்த எங்கேயுமே பொண்ணு நிக்க முடியாது. குதிரை மலை ஏறி ரைடு போகும்போது திடீர்னு அந்த குதிரை வரல தூக்கி எறிஞ்சிருச்சா? உழைக்க ஆரம்பிச்சுட்டு. குதிரை மேல இருந்து இப்படி தப்பிச்ச ஒரே ஆள் இவங்களா தான் இருக்கும். ஏதோ பயந்துருச்சு அது. ஆல்ரெடி ஒரு பக்கம் உடைஞ்சு விழுந்த பாலத்தை இவங்க அசால்ட்டா கிராஸ் பண்றாங்க. டேய் மென்டலுங்களா? கிராஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க நல்ல நேரம் கிராஸ் பண்ணணும்னு இருந்திருக்கு. ரயில்வே கிராசிங்ல ட்ரெயின் வர்றதுக்குள்ள கிராஸ் பண்ணிடலாம் நினைச்சு ஏய், தடுமாறி ட்ராக்லயே விழுந்துட்டாரு. அதை பார்த்த காட் உடனே சரியான நேரத்துல தெய்வம் மாதிரி வந்து அவரை ஏன்டா இப்படி பண்றீங்க? எல்லா ஊர்லயும் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்படியா? வந்து கிடக்குது. ஏன் சொல்லுவாங்க? அதான் அதான். இந்த டயர் எங்க இருந்து உருண்டு வந்ததுன்னு தெரியல. அசால்ட்டா நிறுத்திட்டாரு. அடுத்த செகண்ட் இன்னொரு time. இது பார்த்தா அது ஒரு பொறுமை இல்லாம ராங் சைடுல வந்த ட்ரக் டிரைவர் அடப்பா. பாவி. Caralho, filha da puta! என்னடா இந்த கார்காரனுக்கு மரண பயத்தை காட்டிட்டாரு. கொஞ்சம் காலிதான். சூடான பாத்திரத்தை தூக்கிட்டு போகும்போது ஐயோ. அது என்ன பேப்பரா? ஐயோ, கையில கொட்டிடுச்சு லைட்டா. ரயில்வே கேட் இல்லாத இந்த இடத்துல ஆமா. ஐயோ. ஏய் என்னடா நீங்க ஒரு- ட்ரெயின் வரது கூட கண்ணுக்கு தெரியாது. அத முந்திட்டு போறானாமா. நீங்க எத்து காட்டுறீங்க. இந்த மாதிரி இங்க ஓட்டணும். பில்டிங் மேல இருந்து ஐஸ் விழுந்திருந்தது. ஓ, ஐஸா? எப்படி? நல்ல வேலை மண்டையில வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகல. அவ்வளவுதான் காய்ங்கிருக்கு மண்டை. பைக்ல போற மாதிரி அட பாவி. நின்னுட்டானா லூசு? போயிட்டு இருக்காரு. லேடிஸ் ரெண்டு பேர் நடந்து ரோட கிராஸ் பண்ணும்போது ஏய் மரம் விழுது. ஓ, போட்டு விழுந்து சாதாரணமா நின்னுட்டு இருந்த மரம் திடீர்னு சரிஞ்சு விழுந்துடுச்சு. நல்லா தான் இருக்கு பார்க்க மரம். இந்த கார் ரேஸ்ல திடீர்னு நாய் ஒண்ணு ஐயையோ. நடுவுல வந்துடுச்சு. அது தப்பிக்க வாய்ப்பே இல்ல. ஓ, மேடா இருக்க போய் அதுல ஏத்தி இப்படி இறங்கி அவர்தான் அப்படிதான் தூக்கிட்டாரு. நானும் நினைச்சேன். ஆனா அதுதான் அதிர்ஷ்டக்கார luck. நாயால இருந்திருக்கு. ஒரு லூசு ஸ்ட்ரைட்டா ஓடுது இந்த ரோட்ல. ஓடிச்சு. பைக் விபத்து நடக்க நாய் குறுக்க வர்றது ஒரு முக்கிய காரணம் தான். ஐயோ. ஆமாமா, பைக்ல நிறைய போகும்போது இடத்துல அப்படிதான் அது ஒரு வந்து திருப்பத்துல தள்ளி விட்டுருவாங்க. அது கடிக்க வருது. கடிக்க வருது அந்த பேரு. நூலில தான் நாயும் தப்பிச்சிருந்தது, அவங்களும் தப்பிச்சிருந்தாங்க. பாத்தியா, ஆளை பார்த்தா பிடிக்க போகுது. சைக்கிள் வச்சு தூக்கிட்டு போகும்போது ஓடி. பிடிச்சிட்டானா? ஒரு செகண்ட்ல அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. இவரை fine சைக்கிள்காரன் கவனிக்கவே இல்ல. லைட்டா திரும்பி இடிச்சிருக்கு. விட்டாரு. இடிச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன போறீங்க? அது இந்த சாதாரணமா ரோட்ல போயிட்டு இருந்தாரு. டயரை கலந்து நிறுத்த முடியலையா? மழை தெரியலையே. பெய்யுதுன்னு அப்படி இருக்கும். ரோட்ல மெதுவா தான் போயிட்டு இருந்தாரு. டயர் கலந்துருச்சு. ஆனா திடீர்னு எதிரில வந்த லாரி பயணம் அழுக்குது. இவர் காரை ரிவர்ஸ் கூட எடுக்கல. அப்படியே அதிர்ச்சியில இவ்வளவு நின்னுட்டாரு. ஃபாஸ்டா போறாங்களா மழை டைம்ல? அங்க ட்ரெயின் வருது. ஆனா இந்த லேடி இவ்வளவு மெதுவா நடக்குது. சாவகாசமால கிராஸ் பண்றாங்க. காதுல கேட்கலையா? இப்படி இழுத்திருந்தா அடி விழுந்து. ரயில்வே கேட் மூடுற நேரத்துல இந்த கார் பனியில மாட்டிக்கிச்சு. ஓ, இது ஒண்ணுமா அவங்க? கேட் மூடுறதுக்குள்ள கார் வெளியே போயிடுமா? தள்ளிட்டாங்க. பரவாயில்ல. யாருமே இல்லனா இந்த ரெண்டு பேர் உதவி பண்ணதுல ஆமா. கார் நகர்ந்துடுச்சு. லாரி அங்க திரும்புதுன்னு தெரிஞ்சும் சரியான அந்த வண்டி. கேப்ல கேப்ல போறாரு. போறான். கொஞ்சம் வெயிட் பண்ணி போலாம். நீங்க யாரும் இப்படி உயிரை பணைய வச்சுலாம் போகாதீங்க. எனக்கு இடம் இருக்கு அந்த வழியா கூட போய். வண்டிங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோடு ம். என்னாச்சு? என்ன விழுது? அட்டை மாதிரி எவ்வளவு ஓட்ட பெரிய ஓடுது. பள்ளம். அங்கிருந்து கார் எடுத்த கொஞ்ச நேரத்துல ஓ, பனியா? மலைப்பாதை வழியா இவங்க பைக் ஓட்டிட்டு போகும்போது அங்க ஒரு சின்ன கல் உருண்டு இருக்கு. ஓ வந்திருக்காங்க. ஆனா அடுத்த சில நிமிஷத்துல
പാലക്കാട് അട്ടപ്പാടി ചുരത്തിൽ എപ്പോടി? ஓ அதுக்கப்புறம் வேற இடமே முடியும் உருண்டு இருந்திருக்கு. அதே ரோடு. ஒரு டீ கடையில நிறைய பேர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லாரி டயர் உருண்டு வந்திருந்தது. ஐயையே, முக்காவாசி இப்படிதான் வருது. ஆமா. நல்ல வேளை அங்க இருந்த யாருக்கும் எதுவும் ஆகல. இவர் காருக்கு ஹேண்ட் பிரேக் போடாம இறங்கி போயிட்டாரு. ஓ ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி இறக்கறனால இறங்கிடுச்சு. எதுலயுமே இடிக்காம போய் நின்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ஒன்னும் பயங்கரமா தான் இருக்கு. எல்லாம் ஜஸ்ட்லயே மிஸ் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா, இந்த கார் ஒண்ணு லாஸ்டா போய் நின்னது. அவர் வந்து திருப்பி தேடும் போது அங்க கார் இல்லாம அங்க இருக்கும்போது எப்படி அங்க போச்சுன்னு யோசிச்சேன். அதான் அதெல்லாம் தெரியாம இப்படிதான் கார் ஓட்டுறாங்க. ஹேண்ட் பிரேக்கே போடாம. அது இறக்கம், அதனாலதான் இறங்கி ஓடிடுச்சு. அதே மாதிரி நிறைய பேர் இந்த ட்ரெயின் கிராசிங்ல ஏன் அப்படி கிராஸ் பண்றாங்க? அதாவது நம்ம ஊர் தான் அப்படி இருக்காங்க பார்த்தா எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்காங்க. அவர் ஒருத்தர் விழுந்து கிடந்தாரு ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது. அது ஏதோ போதான்னு நினைக்கிறாரு. தெரிஞ்சு அப்படியே படுத்துட்டாரு. அவர் மட்டும் தூக்கி உள்ளனா அவ்வளவுதான் போல இருக்கு. ஐயோ, ஒன்னொன்னும் பயமா இருக்கு. கவனமா தான் போகணும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்